ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடை காசை சீரியலோட ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். எப்படினாலும் இந்த மணி சிக்கிடுவாப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு டைமும் யாருக்கிட்டேனாலும், ஏன்னா எல்லா டோட்டல் ஃபேமிலியுமே அங்கே தான் மண்டபத்தில் தான் இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு. ஆனால் ஒவ்வொருத்துக்கிட்டேயும் அப்படியே தப்பிச்சிட்டே போயிடுறாரு. ஆனால் உண்மையே சொல்லணுங்க, இந்த டேரக்டருக்கு இந்த ட்விஸ்ட்டு வைக்கிறதுல சத்தியமாக இந்த டேரக்டரை மிஞ்ச முடியாதுன்னு சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஒவ்வொரு டைமும் இந்த ஒரு ஊறுகாய் கேட்க போகும்போது, அவரை போய் முத்து பார்க்க போகும்போது, சுடு தண்ணி வாங்க போகும்போது, அப்படி சொல்லிட்டு நிறைய டைம்களில் போய் சமையல் கட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே தான் மணி சமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு டைமும் மிஸ் ஆகி பார்க்கவே முடியல. எப்படா இவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே நாங்களும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்போது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சமையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படி சொல்லிட்டு, அப்போது சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்கம்மா, ரெடி ஆயிடுச்சுமா, நான் தான் சொன்னேன்ல சம்மந்தி, யார் இப்போ எல்லா கலையும் கற்றுமாற அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் எல்லா கலையும் தெரியும் சம்மந்தி, ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சாம்பார் கொச்சிருச்சுன்னு சொல்கிறாரு, இந்த போய் டேஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு சாம்பார் இறக்கி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், எல்லா சமையல் ரெடி, நீங்கள் ஒன்றுமே நினச்சிக்காதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி இது பண்ணிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்டை கண்டிப்பாக இன்றைக்கி போகிறதுக்குள்ள மண்டபத்துலேயே நான் பார்த்து நம்ம எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி தான் ஆகணும். உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி, அதனால் நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க, தாமதமாகுதே உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறக்கு அப்படின்னாலாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க சம்மந்தி. இல்லை சம்மந்தி, எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம், அதனால தான் அப்படின்ட்டு சரிங்க பரவாயில்ல சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலைகளை எல்லாருமே பரபரப்பாக தெரியுறாங்க. இங்கே முத்து வந்து 2 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இது பண்ணும்போது அவங்க கையில் இருக்க ட்ரிங்க்ஸ் வந்து முத்து மேலே பட்டமே எல்லோரும் அங்கிட்டு இங்கிட்டு நடந்து போகும்போது, என்ன இந்த ஆள் இவ்வளோ குடிச்சிட்டு தெரியுறான் அப்படி சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இதை போய் மனோஜ் பார்த்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மா போய் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா வந்து மீனா கிட்ட சொல்ல, இப்போ கடைசியாக மீனா வந்து முத்துக்கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க. உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, எங்கே வந்து எப்படி நடந்துக்கணும்னே தெரியாதா, இப்படி கண்ணு தெரியாமல் குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படி சொல்லி திட்டமே. யார் குடிச்சிட்டு வந்தது, நானாக குடிச்சிட்டு வந்தேன், நான் குடிக்கலாம் இல்லை மீனா, நீ ஏன் மீனா என்னை எப்படி போய் சொல்கிற அப்படின்னாடி, ஆமாங்க அடிக்காமல் தான், தண்ணி அடிக்காமல் தான் இவ்வளோ ஸ்மெல் வருதா, உங்கள் மேலே பாருங்கள் அப்படி கப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மீனா ஒன்றும் தெரியாமல் பேசாத மீனா, 2 பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சாப்பிடும்போது நான் அவங்கள சத்தம் போட்டு கார் பார்க்கிங் போய் தண்ணி அடிங்க, மண்டபத்துக்குள்ளே அடிக்கக்கூடாது அப்படி சொல்லி சத்தம் போட்டுட்டு வரும்போது அவங்க கையில் இருந்த ட்ரிங்க்ஸ் வந்து என் மேலே பட்டுருச்சு அப்படி சொல்லி எது சொல்லி நம்ப மாட்டேன்றா மீனாவும் முத்து தம்பியும். கடைசியாக ஒரு வழியாக அந்த சட்டையை கழட்டி போட்டுட்டு வேறு சட்டையை எடுத்து போட்டமே தான், இப்போ பாரு மீனா என் மேலே ஸ்மெல் வருதா, சும்மா எதுக்கெடுத்தாலும் எதையும் நம்பாமல் நீ நம்ப மாட்டேன்ற, அடுத்தவங்க சொல்கிறத கூட நம்புகிற, நான் சொல்கிறது நம்ப மாட்டேங்கிற, என்ன மீனா நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைங்க ஸ்மெல் வந்து பயங்கரமாக வந்துச்சு, அதனால தான் நான் சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா இது வந்து பரசுராமம்மா கல்யாணம், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்ம ஃபேமிலிக்கு அசிங்கமாக இருப்பாங்க, அது எப்படி மீனா நான் தண்ணி அடிப்பேன், பரசுராம நான் அப்பாவோட எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு, அவர் வந்து நம்மளுக்கு இன்னும் அப்பா மாதிரி, அது வந்து என் தங்கச்சி இல்லையா, என் தங்கச்சியோட கல்யாணத்தில் போய் நான் குடிச்சிட்டு அலப்பறை பண்ணுவேண்ணா, நீ என்னமே நான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற, எனக்கு போவேண்ணா, எனக்கு சங்கடமாக இருக்குது, சாரிங்க அப்படி சொல்லிட்டு மீனா கெஞ்சிரா. சரி ஓ தெரியாமல் தானே இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து ஸ்ருதியும் அவனும் அவங்க தம்பியும் வெளியில் கிளம்புறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிச்சோமே கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வித்யாவோட லவ் ஸ்டோரி பயங்கரமாக போகுது. கல்யாணத்துக்கு அவளும் ஒரு சரி இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மண்டபத்தில் இருக்கும்போதே, மீனா இந்த மாதிரி மீனா எனக்கு அவர் உண்மையை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு எனக்கு எல்லா பொருத்தமும் இருக்குது, அவர் என் வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணுது மீனா, என்ன பண்ணலாம் மீனா அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. அப்போ வித்யாவுக்கு சொல்கிறாங்க மீனா,